சசிகலா களத்துக்குள்ளே இல்லையே. சசிகலா நிலைமை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது? ஓபிஎஸ் களத்துக்குள்ளே இருக்கிறாரு. அவர் வெளியேறினால்தான் 33% வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு அடி. 2019 மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற தேனியில் வெறும் 13% தான். 35% மேலே வாக்குமெடுத்த ராமநாதபுரத்தில் 9% தான். மனோஜ் பாண்டியன் 35% வாக்கெடுத்த திருநெல்வேலியில் 8% தான். இது வந்து ஓபிஎஸ் வெளியேறினால தென் மாவட்டத்தில் அந்த பெரிய பாதிப்பை ஏற்படுத்திச்சு. ஆனால் ஓபிஎஸ் வெளியேறியும் சேலத்தில் 38, திருவள்ளூரில் 36, சிதம்பரத்தில் 36, நாமக்கல் கள்ளக்குறிச்சியில் நல்ல ஓட்டுனா பாமக இல்லாமலே இதை அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா வடபலத்தில் அதனால் ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. வன்னியர் வாக்குகளால் அது காப்பாற்றப்பட்டிருக்குது. தென்புலத்தில் ஓபிஎஸ் போன பிறகு முக்குலத்தோர் பிற ஜாதிகள் வெளியேறினால பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. ஸோ இது வந்து அரசியல் அரங்கத்தில் எல்லாருக்குமே தெரியுது. ஓபிஎஸ்க்கு நிலைமை தெரியுது. என்டியூரன்ஸ் இஸ் ஏ வெர்ச்சுவல் பொலிட்டிக்ஸு. அமைதியாக இருக்கிறது பொலிட்டிக்ஸில் ஒரு வெர்ச்சுவ் தான். ஓபிஎஸ் ஐயா பேசினார், அமைதியாக இருங்க ஐயா, கடவுள் அருளால் உங்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நல்லது நடந்தது மாதிரி இந்த முறை உங்களுக்கு நல்லது நடக்கும், அமைதியாக இருங்க அப்படிங்கிற கருத்தை சொன்னேன். அவர் அமைதியாக இருக்கிறாரு, மோடியை நம்பி இருக்கிறாரு. எப்படி வருதுன்னு பார்ப்போம். அவர் 1% தான் நிரூபித்தாலும் தென் மாவட்டத்தில் 20-25% வாக்குகள் அதிமுக காலி ஆகிறது காரணம் ஓபிஎஸ் தான்.